அது வந்து அவங்களோட ஹேட்டர்ஸ்க்கான ஒரு பதிலா இருந்திருக்கும். எஸ்கேவை வந்து இந்த வெர்ஷன்ல நான் பார்த்ததே இல்லை. நல்லா எஸ்கேக்கு அந்த ஒரு ரீசனபிளா ஒரு ஃபைட் வச்சு நல்லா மேட்னஸ் மதராசி அந்த மேட்னஸா டைட்டில் கேட்ட மாதிரி சூப்பரா வந்து இந்த படத்துல அப்நார்மலா நார்மலா வந்து ஒரே கலக்கு தான். துப்பாக்கி கொடுத்தாங்க இதுக்கு மேல துப்பாக்கி எல்லாம் யூஸ் பண்ண முடியாது போங்கடா. நான் வெறும் காமெடி மட்டும் பண்ண மாட்டேன்டா அப்படின்றதுக்கான ஒரு பதில். வந்து சூப்பரா இருந்தது. அது முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எஸ்கே நான் வந்து ஆடியோ லான்ச்ல ஒரு ஸ்பீச் கொடுத்திருப்பாரு. அது வந்து அவங்களோட ஹேட்டர்ஸ்க்கான ஒரு பதிலா இருந்திருக்கும். அதே மாதிரி படத்துல வந்து ஸ்பீச்ல இல்லாம ஆக்ஷன்ல ஒரு பதில கொடுத்திருக்காரு. ஓகேவா? இது வந்து படம் எப்படி இருக்கும்னு கிடையாது, ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பதில். நான் வெறும் காமெடி மட்டும் பண்ண மாட்டேன்டா அப்படின்றதுக்கான ஒரு பதில். எனக்கு ஆக்ஷன் வரும், எனக்கு வந்து ரொமான்ஸ் வரும், எனக்கு வந்து எமோஷனல் சீன்ஸ் வரும், என்னால ஈஸியா மக்களை கனெக்ட் பண்ண முடியும். நீ பெரிய ஹீரோஸை எந்த அளவுக்கு கொண்டாடி அதே மாதிரி எல்லாரும் என்னையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிளா தான் இந்த படம். ஓகேவா? குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லிட்டு நம்ம அமரன் படம் பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்தபடியா ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படமா வந்து இந்த மதராசி படம் இருக்கும். பேர்லயே மதராசி, நம்ம தமிழ்காரன், அதே மாதிரி நம்ம வீட்டு பிள்ளை இவரு, நம்ம அண்ணன், நம்மளோட தம்பி, பெரியவங்க நம்மளோட தம்பி, அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து படத்துல ஒரு சீனும் பார்க்கும்போது எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த ஒருத்தர். அவர் இப்போ ஒரு பெரிய மாஸ் ஹீரோவா, ஒரு மாஸ் ஹீரோக்கு வில்லனா நடிச்சவர் கூட இங்க வந்து நடிச்சிருக்காரு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா விஜய் கூட நடிச்சவர் இங்க வந்து நடிக்கிறாருலாம் என்னால எனக்கு தோணல. அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பக்காவா இருந்தது. படத்துல இருக்க மியூசிக்கா இருக்கட்டும், படத்துல நடிச்ச எல்லா கேஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே அவரோட ஸ்கிரீன் பேச அழகா யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே ஈஸியா ஒருத்தரோட கனெக்ட் ஆயிருந்தது. மியூசிக் டைரக்டர் அனி சார், உங்களுக்கு எல்லாம் பேசணும் ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம், அந்த அளவுக்கு சூப்பரா மியூசிக் கொடுத்துருக்கீங்க. லவ் சாங்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கலாம். நீங்க கூலி படத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி மற்ற இதுல பண்ணியும் தெரியல. ஆனா இந்த படத்துல வந்து பிஜிஎம் நல்லா இருந்தது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா இருந்தது. எஸ்கேனோட வாக்கிங்கா இருக்கட்டும், நடந்து வர அந்த ஸ்லோ மோக்கா இருக்கட்டும், இல்ல அவரோட லைக் லாஸ்டா அந்த 20 மினிட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸ்க்கா இருக்கட்டும், அவரோட பிஜிஎம் எல்லாம் பக்கா வந்திருக்கு. படத்துக்கு அனி அண்ணாவோட அந்த ஒரு பிஜிஎம் மியூசிக் எல்லாமே இன்னொரு பிளஸ் பாயிண்ட். ஏஆர்எம் சாருக்கு இது ஒரு எஸ்கே அண்ணா சேர்ந்தது ஒரு பிளஸ் பாயிண்ட். இது பக்காவான ஏஆர்எம் சாரோட கம்பேக். புது டைரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருங்க, பழைய டைரக்டர்ஸ் எல்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஏஆர்எம் சாரோட மியூசிக். திரும்ப எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மூவி நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. எனக்கு ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் எஸ்கேவை வந்து இந்த வெர்ஷன்ல நான் பார்த்ததே இல்லை. இந்த ஆக்ஷன் வெர்ஷன் ஆஃப் எஸ்கே இஸ் ரியலி குட். மேபி இதை பார்த்துட்டு நிறைய டேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணும்போது நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்கேவோட சூப்பரா காட்டுறாரு, நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஒரே மாதிரி இல்லை அவரோட எல்லா படமும். அண்ட் என்ன நேச்சுரலா இருக்குன்னா அவரை ஓவர் ஹைப் பண்ணி ஓவர் மாஸ் பண்ணிலாம் காட்டவே இல்லை, ரொம்ப நேச்சுரலா காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங் வைஸ் கேட்குறீங்களா? நல்லா இருக்கு சார். அவர் இல்ல ஆக்டிங் பாத்தீங்கன்னா நான் ட்ரூபி என்னோட பெர்செப்ஷன்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப இன்னசென்ட்டா ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் இன்னசென்ஸ் பார்க்கும்போது நமக்கே கனெக்ட் ஆகுது. இன்னசென்ஸா இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு இஸ் கம்மிங் லைக் ரக்கட், நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி பண்றாரு. மியூசிக் வந்து ஒரு ஃபைட் சீனே சூப்பரா இருக்கு. பிஜிஎம் நீங்க அந்த ஃபைட் சீன் ஹைப் பண்றதே அந்த பிஜிஎம் தான். ஸோ மியூசிக் டைரக்டர் அனியும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஏஆர் முருகதாஸருக்கும் நல்ல ஒரு கம்பேக்கா இருக்கும். எஸ்கேக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆக்ஷன் பேஸ்ல வர பார்த்ததுல அமரன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன். பட் இது வந்து பியூர்லி ஆக்ஷன் பேஸ்ட் மூவியா இருக்கு. கம்பேரே பண்ண வேண்டாம். இவர் இன்னும் சூப்பரா பண்றாரு. அவர் பண்ணது பண்ண மாதிரி நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். அவரோட லெவல் வேறன்ற மாதிரி இவர் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு. ஸ்டண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் நல்லா வந்திருக்கு. மெசேஜ் வந்து ரொம்ப பெரிய மெசேஜ் தான் இல்லை, ஒரு சின்ன மெசேஜ் தான் இருக்கு. ஓகே, அது ரிவீல் பண்ணக்கூடாது, அதெல்லாம் மூவி. ஸோ நல்லா இருக்கு. அதை வச்சு தான் மூவ் ஆகுது கதை. நல்லா எஸ்கேக்கு அந்த ஒரு ரீசனபிளா ஒரு ஃபைட் வச்சு நல்லா மதராசி அந்த மேட்னஸா டைட்டில் கேட்ட மாதிரி சூப்பரா வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம், எல்லாருமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷோலேயே எல்லாருமே தான் வந்திருந்தாங்க. ஃபேமிலி, பசங்க, ஃபேன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு ஆக்ஷன் நல்லா அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். முருகதாஸ் டைரக்ஷன் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்ல ஃப்ராங்கா சொல்ல போனா கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் போனேன். ஏன்னா ரொம்ப நாள் பண்ணல ஏஆர் முருகதாஸ். இப்போ பண்ணியிருக்காரு நல்லா. அப்போ பண்ணாமல் குறையில நல்லா இருக்கு. பிஜிஎம் சூப்பரா ஒரு பிஜிஎம் ஜோன்க்கே அவர் மாறிட்டாரு. ஃபுல்லாவே நல்லா இருக்கு. அந்த ஆக்ஷனுக்கு அந்த பிஜிஎம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இருக்குது கண்டிப்பா. சிவகார்த்திகேயன் அப்நார்மலா இருந்தாலும் நார்மலா இருந்தாலும் எங்களால கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஒரு மாபியா கேங், அதாவது மாபியா கன், அதை வந்து எங்களால் கண் பாயிண்ட் அழிக்க முடியுன்றத பெருமையாக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் கையை ஊனி கரணம் போட்டு நானும் வளர்ந்தேன் அந்த மாதிரி அவரை தூக்கி விட்டது அந்த விஜய் டிவி. அதில் எப்படி கலக்குன்னு கலக்குனாரோ இந்த படத்தில் அப்நார்மலாக நார்மலாக வந்து ஒரே கலக்கு தான். அப்படி ஃபைட்டு பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு சீனும் இமோஷ்னலாக நடிக்கிறதெல்லாம் நடிப்போட வேற லெவலுக்கு போயிருக்காரு. நடிப்போட உச்சத்தை தொடுவார் கண்டிப்பாக. விஜய் அண்ணா கொடுத்த அந்த துப்பாக்கியை அழிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு இந்த படத்துல. அதுக்கு தான் அவர் துப்பாக்கியை கொடுத்தாருன்றதையே நமக்கு 2-3 வருஷம் ஆச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு.
நீங்களும் போய் இந்த படத்தை பார்த்து அண்ணன் எதுக்கு துப்பாக்கியை கையில கொடுத்தாருன்றத பாருங்க. படம் உண்மையிலே சூப்பரா இருந்தது. சீரியஸாவே எதிர்பார்க்கல. நான் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது எப்படி லவ்வை பத்தி தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக கமர்ஷியலாக போகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் டோட்டலாக வேற மாதிரி இருந்தது. எனக்கு என்ன ஒரே ஒரு டைலாக் தான் தோணுச்சு இன்டர்வல் பிளாக்ல, துப்பாக்கி கொடுத்தாங்க நான் இதுக்கு மேலே துப்பாக்கிலாம் யூஸ் பண்ண முடியாது போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு துப்பாக்கி பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லலாம். செம்ம ஆக்ஷன் ஃபிளாக்ஸ். செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்படியே தான் பார்த்தேன். எனக்குலாம் ஒரு செகண்டாக தோணுச்சு நம்ம எஸ்கே தானா, எங்கடா காமெடிலாம் போய் அப்படி ஒரு ஃபேஸே ஒரு மாதிரி இருந்தது. அவர் கேரக்டர் ஒன்று இருக்கும். அவருக்கு ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளமோட சண்டை போடுறாரு. கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த ப்ராப்ளத்தோட அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க சொல்ல வந்த கருத்துமே ரொம்ப அழகான கருத்து. சமுதாயத்துக்கு இப்போ தேவையான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை வச்சு சுற்றி மொத்தமாக கொடுத்த விதம் சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.